ஒரு காட்டில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தில் பல புறாக்கள் கூட்டமாக வாழ்ந்து வந்தன. அவற்றின் தலைவன் மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் காலை எல்லா புறாக்களும் உணவு தேடி பறந்து சென்றன. அப்போது தரையில் நிறைய தானியங்கள் சிதறி கிடப்பதை பார்த்தன. பசியுடன் இருந்த புறாக்கள் மகிழ்ச்சியடைந்தன. தலைவன் மட்டும் சற்று சந்தேகத்துடன், எச்சரிக்கையாக இருங்கள் என்றான். ஆனால் மற்ற புறாக்கள் அவன் பேச்சை கேட்காமல் கீழே இறங்கின. அங்கே ஒரு பெரிய வலை தரையில் விரித்து வைக்கப்பட்டிருந்தது. தானியங்களை தின்னத் தொடங்கிய உடனே எல்லா புறாக்களும் வலையில் சிக்கிக் கொண்டன. புறாக்களை பிடிப்பதற்காக ஒரு வேடன் தானியங்களை கொட்டி அதன் மீது இலைகளை போட்டு வலையை பரப்பி வைத்திருந்தான். பிறகு சென்று புதர் மறைவில் மறைந்து கொண்டான். இது தெரியாமல் புறாக்கள் மாட்டிக்கொண்டன. அருகில் மறைந்து இருந்த வேடன் இதை பார்த்து மகிழ்ச்சியடைந்தான். புறாக்கள் பயந்து அலறின. ஆனால் அவற்றின் தலைவன் அமைதியாக, நாம் எல்லோரும் ஒன்றாக இறக்கைகளை அடித்து பறந்தால் இந்த வலையையே தூக்கிக் கொண்டு தப்பிக்கலாம் என்றான். அனைத்து புறாக்களும் ஒரே நேரத்தில் பலமாக இறக்கைகளை அடித்தன. மெதுவாக வலை மேலே தூக்கப்பட்டது. பின்னர் அவை வலையுடன் வானத்தில் பறந்து சென்றன. வேடன் அதிர்ச்சியுடன் அவற்றை பிடிக்க ஓடினான். ஆனால் புறாக்கள் தூரமாக பறந்து சென்று விட்டன. சிறிது நேரத்தில் அவை தங்கள் நண்பனான எலியின் வீட்டருகே சென்றன. எலி தனது கூர்மையான பற்களால் வலையை கடித்து கிழித்தது. சில நிமிடங்களில் எல்லா புறாக்களும் விடுதலை பெற்றன. அனைத்து புறாக்களும் மகிழ்ச்சியுடன் எலிக்கு நன்றி கூறின. இதோ இப்போதே செய்கிறேன் நண்பா. மிக்க நன்றி.